கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பான எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் உம்மண்டை வருகிறோம். இந்த நாளிலே எங்களோடு இடைப்படும் ஆராதனை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நம்ம பாடப்போகிற பாடல், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். குடும்பமாய் இணைந்து கரங்களை தட்டி பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஒன்றிணைந்து பாடுவோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றியா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றியா. என்னை கண்டீரே நன்றியா. என்னை கண்டீரே நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. ஈகோ வாரப்பா ஈகோ வாரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஈகோ வாரப்பா ஈகோ வாரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எப்படி நான் பாடுவேன்,
என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உம்மை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உந்த நாமம் உயர்த்திடுவேன், ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உம்மை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உம்மை எப்படி நான் பாடுவேன்? இயேசுவே, என்ன சொல்லி நான் துதிப்பேன்? என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, நல்ல பங்கு நீதானையா. எனக்கு நல்ல பங்கு நீதானையா. எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? இயேசுவே, எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உந்த நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பம் செய்திடுவேன். உந்த நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பம் செய்திடுவேன். உம் விருப்பம் செய்திடுவேன். இயேசுவே, உம் விருப்பம் செய்திடுவேன். எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உம்மை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? வருகையில் எடுத்துக்கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர். வருகையில் எடுத்துக்கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர். என்னை கூடவே வைத்துக் கொள்வீர், என்னை கூடவே வைத்துக் கொள்வீர். எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? இயேசுவை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உம்மை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? இயேசுவை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறத அன்பான எங்கள் பிதாவே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால நாங்கள் மண்டே வருகிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் பாடல் வாயிலாக
எங்களோடு இடைப்பட்டவர். உம்முடைய வார்த்தையின் வாயிலாக எங்களோடு இடைப்படும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். 2 சக்கர வாகனத்தை நாம் பார்க்கிறோம், 4 சக்கர வாகனத்தை நாம் பார்க்கிறோம். இப்படி அநேக வாகனத்தை நாம் போகும்போதும் வரும்போதும் காண்கிறோம். அந்த வாகனத்திலே இயேசு கிறிஸ்துவுடைய பைபிள் வசனம் ஒட்டப்பட்டிருக்கும். அந்த வாகனத்தில் இருக்கிற வசனத்தின் மூலமா ஆண்டவர் நம்மோடு பேசுவார், அவர் நம்மோடு இடைப்படுவார். 2 சக்கர வாகனத்திலே பைபிள் வசனம் காணப்படும், 4 சக்கர வாகனத்திலே பைபிள் வசனம் காணப்படும். எல்லாரும் பார்ப்போம், பைபிள் வசனத்தின் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கும். அந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் நம்மோடு பேசுவார். போய்கொண்டே இருக்கும்போது வீட்டு வாசல்களிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் காண்கிறோம். வீட்டு வாசலிலே காணப்படுகிற வசனத்தின் மூலமா ஆண்டவர் நம்மோடு பேசுவார். டிவியை நாம் ஆன் பண்ணும்போது டிவியிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். இணையதளத்தின் மூலமா தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். இன்னும் சொல்லுவேன் என்று சொன்னால், பைபிள் தேவன் நம்முடைய கையில கிடைக்கும்படியாக அனுக்கிரகம் செய்திருக்கிறார். பைபிள் வசனத்தின் மூலமா தேவன் நம்மோடு பேசுகிறார். 2 சக்கர வாகனம், 3 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், இப்படியா வாகனத்தின் மூலமா வசனத்தை நாம் பார்க்கிறோம். வீட்டு வாசல்களிலே தேவனுடைய வசனத்தை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம டிவி ஆன் பண்ணும்போது தேவ வார்த்தையை கேட்கிறோம். இணையதளத்தின் மூலமா தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். நம்மிடத்திலே ஆண்டவர் கிருபையா வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வேத வசனத்தின் மூலமா ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். மனசாட்சியின் காலத்திலே அநேக பரிசுத்தவான்கள் வாழ்ந்தார்கள். மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்த அநேக பரிசுத்தவான்களை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஏனோக்கு வாழ்ந்த காலத்திலே ஏனோக்கு தேவனோடு அன்பு கூர்ந்து அவன் சஞ்சரித்தான். நோவாவை பார்க்கிறோம். நோவாவும் தேவனோடு சஞ்சரித்து தேவனோடு அவன் அன்பு கூர்ந்தான். ஆபிரகாமை பார்க்கிறோம். அவன் தேவனோடு அன்பு கூர்ந்து தேவனோடு சஞ்சரித்தான். ஈசாக்கை பார்க்கிறோம். ஈசாக்கும் தேவனோடு அன்பு கூர்ந்து அவன் தேவனோடு சஞ்சரித்தான். யாக்கோப்பை காண்கிறோம். யாக்கோப்பும் தேவனோடு சஞ்சரித்து தேவனோடு அவன் அன்பு கூர்ந்தான். யோசேப்பை பார்க்கிறோம். யோசேப்பும் தேவனோடு அன்பு கூர்ந்து எப்போதும் தேவனுடைய அன்பிலே அவன் களி கூர்ந்தான். எந்த ஒரு இப்ப காண்கிற வாகனத்தை அவர்கள் பார்க்கவில்லை. வீட்டு வாசல்ல தேவனுடைய வசனத்தை பார்க்கவில்லை. அதே வேளையில டிவியை அவர்கள் காணவில்லை. இணையதளத்தை அவர்கள் காணவில்லை. நம் கைகளிலே இருக்கிற வேத வசனம் அவருடைய கைகளில் இல்லை. ஆனாலும் மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் தேவனோடு அன்பு கூர்ந்து வாழ்ந்தார்கள். தேவன் விரும்புகிற அளவுக்கு அவர்கள் அன்பு கூர்ந்து வாழ்ந்தார்கள். ஏனோக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஏனோக்கு வாழ்ந்த காலத்துல பாவம் நிறைந்து காணப்பட்டது. ஆனா அந்த பாவத்தெல்லாம் அவன் தள்ளி வைத்து, அந்த பாவத்தெல்லாம் அவன் பார்க்காமல் அவன் தேவனோடு அன்பு கூர்ந்து தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவன் அவனை உயிரோடு எடுத்துக்கொண்டார் பரலோகத்திற்கு. நோவா வாழ்ந்த காலத்துல அக்கிரமமும் பாவமும் நிறைந்து காணப்பட்டது. ஆனா நோவா வாழ்ந்த காலத்துல 40 நாள் மழை பெய்ந்து ஜலப்பிரயாணம் வந்து பூமி முழுவதும் அழிந்து போனது. ஆனால் நோவாவுடைய குடும்பத்தை மட்டும் தேவன் காப்பாற்றினார். ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்க, எத்தனை போராட்டத்தை அவன் சந்தித்தான். விசுவாசத்திலே வல்லவனாய் காணப்பட்டான்.
ஆபிரகாமுக்கு நேரிட்டது போலவே ஈசாக்குக்கு நேரிட்டது. ஈசாக்கும் அநேக துன்பங்களை பார்த்தான். ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்ததினால், தேவனோடு அவன் அன்பு கூர்ந்ததினால் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போலவே ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்த அவர்கள் தேவனோடு அன்பு கூர்ந்ததினால தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. யோசேப்புக்கு எவ்வளோ துன்பங்கள் வந்தது, எவ்வளோ அச்சுறுத்தல் வந்தது. ஆனா எல்லாவற்றையும் அவன் தள்ளி தேவனோடு அன்பு கூர்ந்தான். எகிப்துக்கே ஆண்டவர் யோசேப்பை அதிபதியாய் உயர்த்தினார். மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்த அநேக தேவன் விரும்புகிற அளவுக்கு அன்பு கூர்ந்ததினால இன்றைக்கு அவர்கள் ஆண்டவருடைய கிருபையினால நமக்கு நல்ல ஒரு முன்னோடியாய் காணப்படுகிறார்கள். நாம் இன்றைக்கு சந்திக்கிற இந்த கொரோனா வியாதியை விட அநேக காரியங்கள் அவங்க சந்தித்தாங்க. ஆனா எல்லாத்தையும் தள்ளி வைத்து அவர்கள் தேவனோடு அன்பு கூர்ந்தார்கள். 100 நாளுக்கு மேல நாம் ஆராதனை ஸ்தலத்துக்குள் கூடி வர முடியாமல் ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். நமக்கு வாகனத்தின் மூலமா கர்த்தர் வசனத்தை பேசுகிறார், டிவி மூலமா ஆண்டவருடைய வார்த்தை பேசுகிறார், அடுத்ததாக இணையதளத்தின் மூலமா கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், பைபிள் வசனத்தின் மூலமா ஆண்டவர் பேசுகிறார். எல்லாவற்றிலும் தேவனுடைய அனுக்கிரகத்தினால் நமக்கு எல்லாமே அனுகூலமா இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு அனுகூலமும் இல்லாம இருந்தது. அந்த காலகட்டத்தில் நாம் இன்றைக்கு சந்திக்கிற அதைவிட பெரிய பிரச்சனை அவர்கள் சந்தித்தார்கள். மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்த அவர்கள் தேவனோடு அன்பு கூர்ந்தார்கள். நாம் எப்படி அன்பு கூறுவோம்? நாம் மனசாட்சி தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கு? ஆதியிலே இருந்த அன்பிலே நாம் நிலைத்து வாழ்கிறோமா என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். நான் தேவனை பார்த்து சொல்லுவேன், எப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து நான் சொல்லுவேன், ஆண்டவரே உங்களுடைய மடியில நான் படுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுவேன். அதே வேளையில ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், உங்களுடைய மார்பில நான் சார்ந்து கொள்கிறேன் என்று சொல்லுவேன். இப்படித்தான் நான் தேவனோடு அன்பு கூறுகிறேன். இப்படித்தான் தேவனோடு நாம் அன்பு கூற வேண்டும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இன்றைக்கு இல்ல. அவர்கள் வாழ்ந்த காலத்தை விட இந்த காலத்தில் வாழ்கிற நாம் தேவனோடு எப்போதும் அன்பு கூறுகிறவர்களாய் வாழ வேண்டும். தேவனோடு எப்போதும் உறவு கொள்கிறவர்களாய் காண வேண்டும். தேவனோடு எப்பொழுதும் அன்பு கூர்ந்து அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் காண வேண்டும். வேதாகமத்தில் நல்ல ஒரு அருமையான ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த வசனத்தை நாம் தியானித்து நிறைவு செய்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்ரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். கவனிங்க, ஆண்டவர் இங்கே மார்த்தாள் வீட்டுக்கு வருகிறார். மார்த்தாள் வீட்டுக்கு வந்து அவர் எப்போதும் போல் அவருடைய வார்த்தையை அவர் மரியாளுக்கு சொல்ல ஆரம்பித்தார். மார்த்தாள் வீட்டுக்கு வந்து மார்த்தாள் வீட்டிலே அமர்ந்து மார்த்தாள் வீட்டிலே எப்போதும் இயேசு கிறிஸ்து அவருடைய வாயின் வார்த்தையினாலே அநேகரை தேற்றுவது வழக்கம். அவருடைய வார்த்தையினாலே அநேகரை அவர் ஆசீர்வதிக்கிறது வழக்கம். ஆண்டவருடைய வார்த்தையினாலே
அவர் எல்லா மனுஷனையும் ஆறுதல் படுத்துகிறது நாம் காண்கிறோம் வேதாகமத்திலே. அததான் இங்க செய்கிறார் இயேசு கிறிஸ்து. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். மார்த்தாள் வீட்டுக்கு ஆண்டவர் வந்தவுடனே மார்த்தாள் என்ன பண்ணியிருக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டிருக்க வேண்டும். இயேசுவின் வார்த்தையை கேட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இவள் அன்பு கூர்ந்திருக்க வேண்டும். ஆனால் இவள் செய்கிறது என்னவென்று சொன்னால், வீட்டு வேலையே அவள் செய்கிறதிலே கவனம் செலுத்துகிறாள். வீட்டு வேலையை செய்கிறதிலே அவள் கவனம் செலுத்துகிறாள். அது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலையை செய்து அவள் கலங்கிக் கொண்டிருக்கிறாள். அவள் கவலைப்படுகிறாள். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மார்த்தாள் வந்து சொல்லுகிறாள். அந்த 40ஆம் வசனத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார். என் சகோதரி என்னை தனியா விட்டுட்டு வந்துட்டாலே, இயேசுவே உமக்கு கவலை இல்லையா, நான் தனிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி அவள் கலங்கி சொல்லுகிறதை காண்கிறோம். அதற்கு அதோடைய தொடர்ச்சி வசனம் பாருங்க. எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதிவித்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மார்த்தாளை பாருங்க, இயேசுவின் வீட்டிலே சேர்த்து கொண்டால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய பக்கத்துல தான் இருக்கார். இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்துல தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய அருகாமையில இருக்கிறார். இயேசு கிறிஸ்து போகும்போது அவர் நம்மளை சுமக்குகிறார், வரும்போது நம்மளை சுமக்கிறார், அவர் நம்மளை தாங்குகிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை சுமந்து காக்கிற தேவனா இருக்கிறார். இதோ நான் வாசப்படியில் நின்று தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து நம்ம கூட தான் இருக்கிறார். தேவன் விரும்புகிற அளவுக்கு, இயேசு கிறிஸ்து விரும்புகிற அளவுக்கு நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா? மார்த்தாள் தன் வீட்டில ஏற்றுக்கொண்டது உண்மைதான். ஆனா மார்த்தாள் செய்ய வேண்டியதை செய்யவில்லை. அவள் வீட்டு காரியங்களிலே கவனம் செலுத்தி அவள் வீட்டு வேலையை செய்து கொண்டு அதனாலே அவள் வருத்தப்பட்டு கலங்கி இயேசுவின் இடத்தில் வருகிறார். வருத்தப்பட்டு கலங்கி இயேசுவின் இடத்தில் வந்து, இது நீங்க சொல்ல மாட்டீங்களா மரியாதை கிட்ட என்று சொல்லி அவள் கேட்கிறாள். இயேசு சொல்கிறார் 42ஆம் வசனத்தில், அதற்கு தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். தேவையானது ஒன்றே. மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனா மரியாள் அப்படி அல்ல. தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே என்று சொன்னார். நான் மட்டும்தான் அவளுக்கு தேவை என்று சொல்லி அவள் என்னிலே அன்பு கூறுகிறாள் என்று சொல்லி மார்த்தாளுக்கு ஆண்டவர் சொன்னார். இந்த உலகத்திலே நம்முடைய உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் தேவனிலே நாம் அன்பு கூற வேண்டும். இரண்டாவது நம்முடைய குடும்பத்திலே நாம் அன்பு கூற வேண்டும். மூன்றாவது நமக்கு கொடுத்த பணியிலே நாம் கரெக்டா செயல்பட வேண்டும். ஆனா மார்த்தாள் அப்படி அல்ல. வேதாகமத்தில் நம்ம காண்கிறோம் அல்லவா, மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். என்னுடைய வாலிப பிரயாயத்திலும் என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. வாலிப பிரயாயத்திலும் என்னுடைய உலகம் ஃபர்ஸ்ட் தேவன், இரண்டாவது குடும்பம்,
மூன்றாவது வேலை. என்னிடத்தில் தேவன் கொடுத்த பணி. இன்றைக்கும் நம்முடைய உலகம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி அன்பு கூற வேண்டும். ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பு இன்னும் அதிகமாக வேண்டும், அது குறைந்து போகக்கூடாது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் சாட்சியா வைத்து, என்னுடைய உலகம் ஃபர்ஸ்ட் தேவன், இரண்டாவது எங்களுடைய குடும்பம், மூன்றாவது நமக்கு கொடுத்த பணி. இப்படித்தான் நம்ம வாழ வேண்டும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நம்ம எல்லோருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நோக்கம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் தேவன், தேவனோடு அன்பு கூற வேண்டும். இரண்டாவது நம்முடைய குடும்பத்தின் இடத்தில் அன்பு கூற வேண்டும். மூன்றாவது நமக்கு கொடுத்த பணியில நாம் எப்பொழுது கவனம் செலுத்தி செயல்பட வேண்டும். அப்படி கவனம் செலுத்தி செயல்படும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மார்த்தாளை போல மரியாள் இடத்துல போய், மார்த்தாளை போல மரியாள் வீட்டு வேலை செய்து இருக்கலாம். ஆனால் மரியாள் அப்படி அல்ல. தேவையானது ஒன்றே, இயேசுவின் பாதம் எனக்கு போதும். இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து ஒரு வாலிப ஸ்திரீ தான், ஒரு வாலிப பெண்மகள் தான். ஆனால் அவருடைய நோக்கத்தை பாருங்க. எனக்கு இயேசு போதும், அவர் பாதம் ஒன்று போதும், அவருடைய வார்த்தை எனக்கு போதும் என்று சொல்லி அவருடைய எண்ணத்தை பாருங்க. அவருடைய வார்த்தை போதும் என்று சொல்லி அவருடைய எண்ணம் எப்படியா இருந்தது பாருங்க. இயேசுவின் இடத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவின் இடத்தில் அன்பு கூர்ந்ததுனாலதான் மார்த்தாளை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நாமும் அப்படித்தான். வேதம் சொல்லுகிறது, நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த வசனத்தின்படி இருக்கிறோமா? இந்த வசனத்தின்படி வாழ்கிறோமா? மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அப்படி தேவனோடு அன்பு கூர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் அல்லவா? நாம் இந்த காலகட்டத்தில் எல்லா வசதி வாய்ப்பும் தேவனுடைய அனுக்கிரகத்தினால எல்லாமே நமக்கு அனுகூலமா இருக்கிறது. நாம் எப்படி வாழ்கிறோம்? எந்த அளவுக்கு தேவனோடு அன்பு கூறுகிறோம்? ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுகிறார். வாசிப்போமா? உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்போம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால், நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல தியானிங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைக்கு கீழ்ப்படிந்தால், அவருடைய கற்பனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவரிடத்திலே நம்ம அன்பு கூற வேண்டும். நம்ம நினைக்கிற அளவு அல்ல, இயேசு கிறிஸ்து நினைக்கிற அளவுக்கு நம்ம அன்பு கூற வேண்டும். ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பு, இது 3வது முறையா நான் சொல்லுகிறேன், ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பிலே நம்ம நிலைத்திருக்கிறோமா என்று நம்ம பார்க்க வேண்டும். முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு தேவனோடு அன்பு கூற வேண்டும். ஆண்டவரை நம்ம டேஸ்ட் பண்ண வேண்டும். ஆண்டவரை நம்ம சுவைக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது அல்லவா? கர்த்தர் நல்லவர் என்று நம்ம என்ன பண்ணணும்? அவரை நாம் ருசிக்க வேண்டும். வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால், அடுத்த வசனத்தை கவனிப்போம். 14ஆம் வசனம், நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணி. ஏற்ற காலத்தில் முன்மாறியும் பின்மாறியுமான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார். 15ஆம் வசனத்தின் கடைசியை பாருங்க. ஆண்டவர் தாமே அருமையாய் பேசுகிறார் பாருங்க. ஹல்லேலூயா. நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்றார். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மளை திருப்தி ஆக்குவார். நாம் அவரோடு அன்பு கூற வேண்டும். அவரோடு தேவன் விரும்புகிற அளவுக்கு நாம் அன்பு கூற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனையை கை கொள்கிறவனுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் நான் இரக்கம் செய்வேன் என்று சொல்கிறார். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவனுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் நான் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆதியாகமத்திலே நாம் காண்கிறோம், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 120 வருடம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சங்கீதத்திலே நாம் காண்கிறோம், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால் 80 என்று காண்கிறோம். ஆனா இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொண்டால் 1000 தலைமுறை வரைக்கும் நான் இரக்கம் செய்வேன் என்று சொல்கிறார். அவருடைய வசனத்தின் மேல தாகமா இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின் மேல தாகமா இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின் மேல எப்போது வாஞ்சையா இருக்க வேண்டும். அவர் கற்பனையாக இந்த வார்த்தையின் மேல வாஞ்சையா இருந்து இயேசு கிறிஸ்துவில நாம் அன்பு கூற வேண்டும். 1000 தலைமுறை வரைக்கும் அவர் இரக்கம் செய்வார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம சந்ததி, நம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததி, நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய சந்ததி, அதற்கு பிறகு வருகிற சந்ததி, எல்லா சந்ததியுமே ஆண்டவர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். எல்லா சந்ததியாருக்கும், கர்த்தரில் அன்பு கூறுகிற எல்லா சந்ததியாருக்கும் ஆண்டவர் இரக்கம் செய்வார். 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்வார். இந்த பூமியில வாழ்கிற வரைக்கும் இரக்கம் செய்வார். பரலோகத்திலே தேவன் இரக்கம் செய்வார். என வசனம் சொல்லுகிறது, உன் சந்ததியின் மேல என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்கிறார். இதை மறக்கவே கூடாது. தேவன் ஒரு நாளும் அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் வெறுமையென விடுகிற தேவன் அல்ல. அவரிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுவோமானால், அவர் விருப்பப்படுகிற அளவுக்கு அன்பு கூறுவோமானால், உன் சந்ததியின் மேல என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். போகும்போது நம் மேல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். வரும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். உலகத்துல எந்த மூலையில எந்த திசையில போனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேல காணப்படும். 1000 தலைமுறை வரைக்கும் அவர் இரக்கம் செய்து அவருடைய சந்ததியாக நம்ம மேல அவருடைய ஆசீர்வாதத்தினால நிறைத்து அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தினால் நம்மளை நிரப்பி நம்மளை வழி நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் பெரியவர். அவர் விரும்புகிற அளவுக்கு நம் அன்பு கூறுவோம். ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே நான் வாழுவேன் என்று சொல்லி முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீங்க எங்களோடு திட்டமா பேசிருக்கீங்க. உங்களுடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே நாங்கள் அன்பு கூறுவோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே, இனி வரும் நாட்களில இப்பொழுது இருக்கிறதை விட இனி வரும் நாட்களில இன்னும் ஏசப்பா உம்மில் நாங்கள் அன்பு கூறுவோம். பிதாவே, உம்மில் நாங்கள் அன்பு கூறுவோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் அன்பு கூறுவோம் ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி எப்போதும் அவரோடு இசைந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பான எங்கள் பிதாவே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால நாங்கள் உம்மண்டை வருகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, பாடல் வாயிலாக எங்களோடு இடைப்பற்றி உடைய வார்த்தையின் வாயிலாக எங்களோடு பேசி
மனசாட்சியின் காலத்திலே வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவரை இன்றைக்கு அனுகூலமா இருக்கிற அந்த காரியங்கள் அவர்களுக்கு அவ்வளோ அனுகூலமா இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்திலே அவர்கள் பரிசுத்தமாய் ஏசப்பா உம்மோடு சஞ்சரித்து அன்பு கூர்ந்ததினால என் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து இன்னைக்கு அவர்கள் எங்களுக்கு முன்னோடியாய் அவர்கள் தாமே எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் காண்கிறது போல நாங்கள் வாழ்கிற இந்த காலகட்டத்தில நாங்கள் ஆண்டவரே மரியாதை போல உம்முடைய பாதத்திலே அமர்ந்து நீ விரும்புகிற அளவுக்கு ஆண்டவரே அன்பு கூற தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உலக காரியத்தை குறித்து பலவித காரியங்களை குறித்து கவலைப்பட்டு அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்ட மார்த்தாளை போல அல்ல, நீர் விரும்புகிற அளவுக்கு ஆண்டவரே உம்மில் அன்பு கூற மரியாதை போல அன்பு கூற முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு தேவனாகிய கர்த்தாவே உம்மிலே நாங்கள் அன்பு கூற தேவன் அனுக்கிரகம் செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் நான் இரக்கம் செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. உன் சந்ததியின் மேல ஆவியும் உன் சந்தானத்தின் மேல ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. அப்படியா எங்களை ஆசீர்வதி, அப்படியா நாங்கள் தினமும் ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா உம்மோடு கூட ஆண்டவரே நீர் விரும்புகிற அளவுக்கு அன்பு கூற ஆதியிலே இருந்த அந்த அன்பிலே நிலைத்து வாழ உம்முடைய ஆண்டவரே மடியிலே படுத்துறங்க உம்முடைய மார்பிலே சார்ந்து கொள்ள எப்போது உம்மோடு அன்பு கூற தேவன் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நீங்க அனுக்கிரகம் செய்யுங்க. நம்முடைய திருசபைக்கு தேவன் அனுக்கிரகம் செய்யுங்க. எல்லா திருசபைக்கு நீங்க அனுக்கிரகம் செய்யுங்க. எல்லா திருசபையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்குதான் புதிதாக தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். அந்த குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தி அப்பா உம்முடைய அன்பினால் இடை கட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமா நீர் எங்களோடு கூட வெளிப்பட்டதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக எங்கள் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் சதா காலமும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவனுடைய வருக வரைக்கும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் இந்த உலகத்தோடும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.